சாவகச்சேரி மருத்துவமனையில் அதிகரித்துள்ள நெருக்கடி. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏனைய சலுகைகள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கவுள்ள தீர்மானம். அனுரவுக்கு ஜாலிலிருந்து விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். மாகாணங்களுக்கிடையில் அனுரவால் அவசரமாக அமைக்கப்படும் விசேட புலனாய்வு பிரிவு. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடல். கொழும்பில் சேவையை ஆரம்பித்தது சீன மருத்துவ கப்பல். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட போக்குவரத்து. சட்டவிரோத மண்ணகழ்வு இடம்பெற்ற பகுதிகளுக்கு நேரில் விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். டாலர் பெறுமதியினால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வசந்த சமரசிங்க. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனையில் முன்பிருந்த நிலையை விடவும் மருத்துவ நெருக்கடி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி மருத்துவமனையில் முன்பு இருந்த நிலையை விடவும் மருத்துவ நெருக்கடி மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி மருத்துவமனை பொது மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் தற்காலிக மருத்துவர்களுடன் இயங்கி வருகின்றது என்றும் இதனால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொது மருத்துவ நிபுணர்கள் முற்றாக இல்லாததால் 2 பொது மருத்துவ நிபுணர்கள் வாரத்தில் 2 நாள் தற்காலிகமான அடிப்படையில் சேவையாற்றி வருகின்றனர் என்றும் நிரந்தர மருத்துவர்கள் இல்லாததால் மருத்துவமனையின் வினைத்திறனான செயற்பாடுகளில் பெருமளவு தொய்வு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மருத்துவர்களும் அதிக வேலைப்பளுவினால் பணியாற்றுகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக டெங்கு தொற்று மற்றும் எலிக்காய்ச்சல் போன்ற பெருந்தொற்றுகள் ஏற்பட்டால் மருத்துவ நெருக்கடிகள் ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளதாகவும் மருத்துவர்களுக்கு இருக்கும் பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் சாவகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இன்மையினால் யாழ்ப்பாணம் போதனாவுக்கு வருகை தரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதெனவும் கூடுதல் அழுத்தத்தின் கீழ் இயங்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு போதனா மருத்துவமனையும் தள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சாவகச்சேரி மருத்துவமனைக்கு எதிராக அண்மை காலமாக முன்வைக்கப்பட்ட கண்மூடித்தனமான விமர்சனங்கள் காரணமாகவே பல மருத்துவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளார்கள் என்றும் இன்னும் பலர் அங்கு சேவை செய்வதற்கு வருகை தர பின்னடிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இராணுவத்தினர் சேவையிலிருந்து மீள அழைக்கப்பட்டுள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டவண்ண தெரிவித்துள்ளார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு விடயங்கள் மீள்பரிசீலனை செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு சேவையிலிருந்து இராணுவத்தினர் மீள அழைக்கப்பட்டு போலீசார் மாத்திரம் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் ஊடகம் ஒன்றிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல் பழிவாங்கலுக்காக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டது என்பது குறிப்பிடுவது அடிப்படையற்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே பாதுகாப்பு பணியில் இருந்த இராணுவத்தினர் சேவையில் இருந்து மீள அழைக்கப்பட்டனர். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது என அரசியல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் தரப்பினர் முறையான காரணிகளை குறிப்பிட வேண்டும். ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குண்டு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மற்றும் இதர சலுகைகள் குறித்து எதிர்வரும் வாரம் அளவில் உறுதியான தீர்மானம் எடுக்கப்படும். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம் 6 மாத காலத்துக்கு ஒரு முறை மீள்பரிசீலனை செய்யப்படும். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு போதுமான அளவில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் மாகாணங்களுக்கு இடையில் விசேட புலனாய்வு பிரிவுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 9 மாகாணங்களுக்கு இடையில் இராணுவத்தை அமைத்தால் அது அனைத்துலக ஊடகங்களிலும் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே குற்ற செயல்களை தடுப்பதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரை மாகாணங்களுக்கு இடையில் அமைப்பது போன்ற ஒரு போர்வையில் புலனாய்வு பிரிவு அமைக்கப்பட உள்ளது. கடந்த அரசாங்கத்துக்கு எதிராக அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது இலங்கையின் ஏனைய மாகாணங்களில் இருந்தும் இளைஞர்கள் பெருமளவு கொழும்பை வந்திருந்தனர். இது கடந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணியாக அமைந்தது. எனவே இவ்வாறானதொரு நிலை தனது அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே புலனாய்வு பிரிவுகளை அமைக்க ஜனாதிபதி முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கவின் நோக்கம் இனிவரும் தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு
மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நிலவும் பல்வேறு குறைபாடுகள் மற்றும் பிரச்சினைகளை ஆராய்வதற்காக தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியுள்ளனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு கூட்டம் ஒன்றை நடாத்தினார். இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன், ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போதும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தொடர்பில் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் போதனா வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் நிர்வாக சிக்கல்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் எதிர்காலத்தில் அவற்றினை நிவர்த்தி செய்வதற்கு முடியாத பிரச்சினைகளை சுகாதார அமைச்சு மட்டத்தில் கொண்டு சென்று கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மட்டக்களப்பு வைத்தியசாலையின் போதனா வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர், பிரதி அத்தியட்சகர், அத்தோடு பிராந்திய சுகாதார துறையில் இருக்கும் பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் உட்பட வைத்திய நிபுணர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏனைய இந்த துறை சார்ந்த ஏனைய தரப்பினருக்கும் இடையில் ஒரு சந்திப்பு காலையிலே இருந்து இன்று கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அதிகமாக நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்ட நாங்கள் மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த ஒரு சில வாரங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு வைத்தியசாலை தொடர்பாக பல்வேறு கருத்துகள் ஊடகங்களிலே போடப்பட்டது. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 17 விடயங்கள், மொத்தமாக 17 விடயங்கள், அதாவது இந்த ஒரு சில வெச்ச பிரச்சனை உட்பட வேறு நோயாளிகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை உட்பட 17 விடயங்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். உண்மையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக மேலதிகமாக என்கிற ஒரு தமிழரசு கட்சியிலே இம்முறை ஒரு வைத்தியர் ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாக இருக்கிறபடியாக அவர் கூடுதலான விடயங்களை இந்த எழுத்திலே சொல்வார். நான் ஒரு சில விடயங்களை மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன். நாங்கள் முறையாக வந்து எப்படி ஒரு முறையாக வைத்தியசாலையிலே பிரச்சனைகளை அணுக வேணுமோ அந்த வகையிலே நாங்கள் அணுகியிருக்கிறோம். நாங்கள் வைத்தியசாலை என்றால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகளை பார்க்கும் ஒரு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் பலனடையும் ஒரு வைத்தியசாலை. அந்த வகையிலே இந்த வைத்தியசாலையிலே மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் வகையாக இந்த 17 விடயங்களை வைத்து கொண்டு வைத்தியசாலை மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை இழக்கும் வகையாக நாங்கள் செயல்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் முறையாக வந்து இவர்களை சந்தித்தோம். இதில் மிக முக்கியமாக இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் தொடர்பாகத்தான் மிக முக்கியமாக ஊடகத்திலே கூடுதலாக பேசப்பட்டது. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் ஒன்றை ஒரு நலம் விரும்பி மட்டக்களப்பு இந்த வைத்தியசாலைக்கு தருவதாகவும் அது வைத்தியசாலையில் இருக்கும் அத்தியட்சகர் போன்றவர்கள் இது தர வேண்டாம் என்று சொன்னதாகவும் அதிலே அந்த ஒரு விடயம் சொல்லப்பட்டது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடனும் இன்று தொலைபேசி அழைப்பு எடுத்து அதாவது அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை நன்கொடையாக கொடுக்க முன்வந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதிலே சொல்லப்பட்ட விடயம் அவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தேவைப்படுற எம்ஆர்ஐ ஸ்கேனருக்கும் அந்த நலம் விரும்பி தர முன்வந்த வைத்திய அந்த பொருளுடைய பெறுமதியும் சற்று வித்தியாசம். அப்போ அந்த வகையிலே அது சம்பந்தமான நியாயங்களை வைத்திய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அது சம்பந்தமாக ஒரு பூர்ணமான ஒரு தெளிவொன்று நாங்கள் இன்று எங்களுக்கு கிடைத்திருந்தது. நாங்கள் அந்த நலம் விரும்பியுடன் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அதோட பெறுமதிக்குரிய அதனுடைய அந்த தரம் காணாமல் இருந்தால் களுவாஞ்சுடி ஆதார வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி அதுக்கு அடுத்தது பெருசு வாலச்சேன வைத்தியசாலைக்கோ இதை வழங்குவதற்கு நாங்கள் அவரிடம் பேசலாம். அவர் அதில் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட $1 மில்லியன் ஒரு லட்சம் குறைய தான் $900 இல்லை $9 லட்சம் பெறுமதியான ஒரு உபகரணம். அது அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுறது $30 லட்சம் பெறுமதியானது. அப்போ அது நாங்கள் களுவாஞ்சிரிக்கோ அங்கே கேட்கலாம்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அத்தோடு ஏனைய விடயங்கள் இந்த மிக முக்கியமாக இஎன்டி சர்ஜனை நீங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் விட்டால் உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும் என்று சொல்லி ஒருவர் முகநூலில் ஒரு காணொலி போட்டிருந்ததாகவும் அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருந்தோம். அது சம்பந்தமாக உடனடியாக ஒரு விசாரணையை நடத்தி அந்த விசாரணையின் ஊடாக அது சொன்னவர்கள் யார், அதிலே ஹாஸ்பிட்டலே டாக்டர் யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவங்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை சொல்லியிருந்தோம். அத்தோடு இந்த ஐசியு மெட்ட விடயங்களிலே தனியார் வைத்தியசாலைகளை
அவங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையாக யாராவது எவராயிருந்தாலும் சரி யாராவது செயல்பட்டால் அவங்களை பற்றி நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கும் தெரியப்படுத்த வேணும் என்றதை நாங்கள் சொல்லுவோம். சில இடங்களிலே சில நேரங்களிலே எங்களுக்கு இந்த வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய சிகிச்சையை விட செய்யக்கூடிய வேகத்தையும் விட அதிக வேகத்திலே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சுய விருப்பத்தின் பேரிலே தனியார் இடங்களுக்கு போகிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு வைத்தியசாலையிலே சில நாங்கள் வைத்தியசாலையை நியாயப்படுத்த வரவில்லை, ஆனால் அவங்கள் அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அவங்களிடம் சொல்லியிருக்கிறோம், அவங்களுக்கும் ஒரு ஊடக சந்திப்புண்டை நடத்தி இந்த விடயங்கள் தொடர்பாக பூர்ணமான மக்களுக்கு தெளிவூட்டல் வழங்குமாறு கேட்டிருக்கிறோம். அத்தோடு நாங்கள் எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு நடக்கும் பொழுது சுகாதார அமைச்சரை சந்தித்து நான் நினைக்கிறேன் ஏடிபி வங்கியினுடைய நிதியின் கீழே மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு ஒரு கேத்லப், அதாவது செஸ்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய ஆன்ஜியோகிராம் செய்ய வேண்டிய ஒரு கேத்லப் மிஷின், சிடி ஸ்கேனர், எம்ஆர்ஐ, இந்த 3 விடயங்களும் ஏடிபி வங்கியிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஏடிபி வங்கி நிதியூடாக வருவதற்கு இருக்குது. கடந்த காலத்திலையும் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு கண்டு வந்தது, களுத்துறை கொண்டு போகப்பட்டது, திருவண்ணாமலை கொண்டு போகப்பட்டது. நாங்கள் அந்த நேரத்தில் இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் போனவர்கள் இதுக்கு மௌனமாக இருந்து நாங்கள் விமர்சனம் முன்வைத்தவர்கள். அந்த வகையில் இம்முறை அந்த ஏடிபி வங்கியினுடைய நிதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எப்படியாவது அந்த உபகரணங்கள் வருவதற்காக நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்படுவோம். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வைத்தியசாலை சம்பந்தமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதற்கு முதல் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். வைத்தியசாலை அபிவிருத்தி குழு சார்பாக தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அத்தோடு எங்களுடன் சேர்ந்து பயணிக்கும் பலர் இருக்கிறார்கள். நீங்கள் முகநூலில் எழுதுவதற்கு முதல் எங்களையும் தொடர்புடுங்கள். நாங்கள் நேரடியாக உங்களுடைய சார்பில் நின்று நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம். எவரையுமே வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதையும் மிக தெளிவாக இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன். யாழ் மாவட்டத்திலேயே அதிகளவான ஆசிரியர்கள் இருப்பதனால் வெளி மாவட்டங்களிலும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் மீண்டும் பணிபுரிய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஒருபோதும் வெளி மாவட்டங்களில் பணியாற்றாதவர்களை விரைவில் வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்ற வேண்டும் என ஆசிரியர்கள் இதன்போது ஆளுநரிடம் தெரிவித்துள்ளனர். வெளி மாவட்டங்களில் தாம் நீண்ட காலம் பணியாற்றுவதாகவும் செல்வாக்குகளின் அடிப்படையில் சிலர் சொந்த இடங்களுக்கு இடமாற்றம் பெற்றுள்ளனர் எனவும் சுட்டிக்காட்டிய அவர்கள் தமக்கு பின்னர் நியமனம் பெற்றவர்கள் கூட சொந்த இடங்களுக்கு இடமாற்றம் பெற்றுள்ள நிலையில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் முறையிட்டனர். வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் பணியாற்ற வேண்டும் எனவும் அவ்வாறு இதுவரை பணியாற்றாத ஆசிரியர்கள் இருப்பின் உரிய நடைமுறைக்கு அமைவாக அவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படும் என ஆளுநர் குறிப்பிட்டார். வெளி மாவட்டங்களில் இருந்து யாழ் மாவட்டத்துக்கு ஆசிரியர் ஒருவர் இடமாற்றப்படும் போது அதே பாடத்துக்குரிய ஆசிரியர் வெளி மாவட்டத்துக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் உரிய காரணங்கள் இல்லாமல் இடமாற்றங்களை வழங்க முடியாது என ஆளுநர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இந்த நடைமுறைகள் உரிய வகையில் பின்பற்றப்படும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார். பணம் தூய தாக்குதலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்பட இருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டமானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் நிதியியல் உளவறிதல் பிரிவினது அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது அமைச்சுக்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட நடைமுறையாக்க முகவராமை நிறுவனங்கள் உள்ளடங்களாக தொடர்புள்ள 24 நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் நிதியியல் நடவடிக்கை செயலணியினால் முன்னெடுக்கப்படுவதற்கான சட்ட ரீதியான முகவராண்மைகளுக்கு இடையிலான மேம்பட்ட தயாரிக்கப்பட்ட பரிந்துரைகளை மறுசீரமைப்பு, இயலபு விருத்தி, கூட்டிணைவு அனைத்தையும் உள்ளடக்கிய புள்ளி விவரங்களை பேணுதல் என்பனவற்றுக்கு இந்த செயற்பாட்டு திட்டம் முன்னுரிமை அளித்தது. இதன்படி இந்த திட்டங்களுக்கு முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்களை நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியியல் உளவறிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சீன அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் இலங்கையர்களுக்கு மேம்பட்ட சுகாதார வசதிகளை வழங்குவதற்காக இலங்கைக்கு வந்த அதிநவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் வைத்தியசாலை கப்பலின் சேவை கொழும்பு துறைமுகத்தில் நேற்று காலை ஆரம்பமானது.
போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித ருவான் கொடித்துவக்க ஆகியோரும் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் சுகாதார சேவைகள் வழங்கும் இந்த கப்பல் இன்று காலை முதல் டிசம்பர் 27 வரை இலங்கையில் சேவைகளை வழங்க தயாராக உள்ளது. சிடிசி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட அனைத்து சுகாதார பரிசோதனைகளும் சீன அக்குபஞ்சர் உள்ளிட்ட சீன மருத்துவ முறைகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. நத்தார் மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று மேலதிக பஸ் சேவைகளை முன்னெடுக்க இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்திலிருந்து ஹட்டன், பதுளை, மட்டக்களப்பு வரையிலான நீண்ட தூர பயணங்களுக்கு சுமார் 50 மேலதிக பேருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக சுபர்ணகன்ச தெரிவித்தார். நத்தா தினமான நாளை பயணிகள் தேவைக்கேற்ப மேலதிகமான பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவது தொடர்பான வாய்மூல அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அமர்வுகளில் கட்டண திருத்தம் தொடர்பாக மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு மற்றும் பொது பயன்பாடு ஆணைக்குழு சமர்ப்பித்த பதில் முன்மொழிவு குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட உள்ளன. இலங்கை மின்சார சபை அடுத்த 6 மாதங்களுக்கு கட்டண திருத்தம் செய்யப்படக்கூடாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்மொழிவுகளை அண்மையில் சமர்ப்பித்தது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பதில் பிரேரணைகளை முன்வைக்கும் போது மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைப்பதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது. இந்த முன்மொழிவுகள் தொடர்பில் எழுத்து மூலம் பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமானதுடன் வாய்மூல அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி கண்டி பிரதேசத்தில் ஆரம்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதியில் வண்ணக்கழிவு இடம்பெற்றுள்ளமையை கண்டித்து பிரதேச மக்கள் போராட்டத்தில் நேற்று முன்தினம் ஈடுபட்ட நிலையில் குறித்த பகுதிக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டுள்ளார். தென்மராட்சி கரம்பகம் பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மண்ணகழ்வுகள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டு அவற்றை நிறுத்துமாறு கோரி தென்மராட்சி மக்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறித்த இடத்துக்கு நேரில் விஜயம் செய்து கள நிலைமைகள் தொடர்பாக பார்வையிட்டதுடன் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்துள்ளார். தினம் எழுதுமட்டுவாழ் பிரிவில் மக்களின் முறைப்பாட்டுக்கு ஏற்ப இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கோம். இது 2 நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது. இன்றைய தினம் அந்த களத்தை விஜயம் செய்து பார்த்துருக்கிறோம். இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை, பல இடங்களில் சாவச்சேரியில் சென்று பார்த்துருக்கிறோம். இதே மாதிரி சாவச்சேரியை பொறுத்த வரைக்கும் எழுதுமட்டுவாழ் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கனிய வளத்தால் 2 அடிக்கு மேல் அகல முடியாது. அவ்வாறான இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு வெகு விரைவில் நமது அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். இன்று அரச கட்டமைப்பொன்று மாறியிருக்கிறது இலங்கையில். ஆனால் அரசியல் கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயமுள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும், அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக இன்றைய கலைஞரும் போலீசாருடன் கலந்தாலோசிக்கிறேன், டிஎஸோடையும் கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை எதிர்வரும் காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் இது. அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் எம்மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இதுக்கு அருகில் இராணுவ முகாமும் உண்டுள்ளது. இதற்கான நடவடிக்கை என்னென்ன இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம், வயல் சார்ந்த பிரதேசம். அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறான கடத்தல் நடைபெறுகிறது. இதற்காக எதிர்வரும் காலத்தில் எங்கள் சாவச்சேரி போலீசாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களின் அழுத்தத்தை வழங்கி இவ்வாறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். ஏனென்றால் மண் மாபியாவென்றது இங்கே பாரியளவில் ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்துகிறது. இங்கே மட்டுமில்லை, கிளிநொச்சி பிரதேசத்திலும் அதே இருக்கிறது. பல மக்கள் முறைப்பாடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரச கட்டமைப்பு ஒன்று மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் மாறியிருக்கிறார்கள். ஆனால் இதே அரச கட்டமைப்பில் இயங்கும் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வண்ணமே இருக்கிறது எமது ஆட்சியிலும். அதை எதிர்வரும் காலத்தில் முற்றாக இடைநிறுத்துவதற்கு எம்மாலை என்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.